பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தொடர்ந்து வந்து இரண்டாவது பகுதியாக இந்த லோன் டிஃபால்டர்ஸ், அதாவது கடன் பெற்றவர், அது என்ன கடன் நம்ம என்ன இருக்கலாம், செக்யூர்டு, அன்செக்யூர்டு, அதே போல வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, இப்படி வாங்கின லோன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கான சேனல் இது. இது ஒரு சமூக விழிப்புணர்வு வீடியோ, லீகல் அவேர்னஸ் வீடியோ. எப்ப நாம இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டிஜிபி ஆபீஸ் ஏன் போகணுன்றத சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இரண்டாவது பாதியை தொடரும். டிஜிபி ஆபீஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 700 கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். நாங்க எங்க மீடியா சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாம ஆல்ரெடி யாராவது அனுப்பியிருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி யாருன்னு போன பதிவுல பார்த்தோம். இந்த பதிவுல வந்து எந்தெந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்றேன். அதாவது த்ரிட்டனிங், அதாவது இதுல வந்து பயமுறுத்துறது. அதாவது நீங்க போன ரோட கட்டலாம் நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க, உங்க ஒய்ஃப், உங்களோட குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து நாங்க வந்து சந்திப்போம், ஆபீஸுக்கு போய் வந்து ஜிஎம் பார்ப்போம் அப்படின்னு மிரட்டுற த்ரிட்டனிங் பண்றது போன்ல. அதாவது த்ரிட்டனிங் எப்படி அமையணும்ன்றது சட்டப்பிரகாரம் சொல்லணும்னாக்கா ஒருத்தர் உயிருக்கு உடமைக்கு அச்சுறுத்தல் வர மாதிரி த்ரிட்டனிங் அந்த மாதிரி. இரண்டாவது ஃபிளக்சி வேர்ட்ஸ். இந்த ஃபிளக்சி வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா கேவலமான சொற்கள், அசிங்கமான சொற்கள். இன்னைக்கு எங்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரெக்கார்டிங் இருக்கு. ஒவ்வொரு பேங்க்கும் பேசினா, அந்த கலெக்ஷன் ஏஜென்ட், தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட், இவங்க எல்லாம் பேசினா அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து கேவலமான, ரொம்ப ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள். இந்த அசிங்கமான வார்த்தைகளோட டெஃபினிஷன் என்னன்றதை வந்து IPC 294B தெளிவா சொல்லுது. ஒவ்வொரு வட்டார வழக்குல எதை வந்து மட்டமான வார்த்தை, கேவலமான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, ஜாதி முறைப்படி கெட்ட வார்த்தை சொல்றாங்களோ அதுதான் வந்து 294B மேலோட் ஆகிற அந்த 50 வேர்ட்ஸ். அந்த 50 வேர்ட்ஸோட ரெக்கார்டிங் தான் ஒரு முக்கியமான எவிடன்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்லீடிங் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு என்னக்கா, நீங்க லோன் வாங்கும் போது நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, உங்களோட அந்த கான்டாக்ட் அக்சஸ், அது மூலமா நீங்க என்னென்ன நம்பர் சேவ் பண்ணிருக்கீங்களோ அத்தனை நம்பரும் அவங்க கையில இருக்கும். அந்த நம்பருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி, ஒருவேளை அம்மாக்கோ அப்பாக்கோ இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரே வார்த்தா சொல்லுவாங்க. என்னன்னா, சார் உங்க நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னுவாங்க. சம்பந்தமே இல்ல நம்பர் கூட இதே மாதிரி கேள்வி கேட்கறது உண்டு. உங்க நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பரா கொடுத்துருக்காங்க, நீங்க தான் அவர் கட்டணம் கட்டணும்னுவாங்க. இந்த மாதிரி சொல்றதுனால நிறைய வந்து வயதானவர்கள் பேர் அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. சில பேருக்கு தப்பான முடிவுகள் கூட போறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வந்து மிஸ்லீடிங் பண்றது சட்டப்படி தப்பு. அப்புறம் பார்த்தா ஃபேக் ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் புரியுதுங்களா. அப்புறம் கால் லிஸ்ட், அப்புறம் அவங்களோட அந்த வாட்ஸ்அப் அந்த கேலரி அக்சஸ் வாங்கிட்டு அதுக்குள்ள போட்டோஸ் இதெல்லாம் வச்சு மார்க்கிங் பண்றது, இது ஒரு வகையான ஒரு த்ரிட்டனிங் தான். அந்த த்ரிட்டனிங் அந்த மாதிரி மார்க்கிங் பண்ண வீடியோஸ், மார்க்கிங் பண்ண போட்டோஸ், அதே மாதிரி அந்தரங்கமான இருக்கக்கூடிய போட்டோஸ் கேலரி அக்சஸ் மூலம் எடுத்து வச்சுட்டு அதை காட்டிட்டு சொந்தக்காரனை காட்டிடணும்னு சொல்லிட்டு மிரட்டுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகளை தான் இப்போ தேர்ட் பார்ட்டி ஏஜென்சின்ற அந்த கலெக்ஷன் ஏஜென்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேங்க்ல இருந்து போன் வரதான், நான் பேங்க்ல இருந்து பேசணும், நிச்சயமா பேங்க்ல இருந்து பேச மாட்டாங்க. ஆனா பேங்க்குக்கும் வந்து கலெக்ஷன் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு வலுவராக அவங்க பேச மாட்டாங்க, ஓரளவுக்கு டீசெண்டா பேசுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பண்ண கம்ப்ளைண்ட்டை ஒரு அக்ரிகேட்டா ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் ஒரு 7 சர்ச் இருக்குன்னு சொன்னேன். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இதுல நம்பர் 1 அப்படின்ற கம்ப்ளைண்ட்ல அதிகபட்சமான வந்து கம்ப்ளைண்ட் புகார்கள், அது ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் சரி, நேஷனல் போர்ட்டல்லும் சரி, நம்ம சிட்டிசன் போர்ட்டல்லும் சரி, நம்ம தமிழக அரசு இந்த தலைமைச் செயலகம் இங்கெல்லாம் கொடுத்த கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதிகபட்சமா இருக்க பேங்க் வந்து நம்பர் 1 SBI கார்ட்ஸ் தான். இந்த SBI கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பேரூர் பிரான்ச்ல தான் உங்களோட ஆபீஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பெருங்குடியில் ஆபீஸ் வச்சிருந்தாங்க SBI கார்ட்ஸ். அப்ப துறைப்பாக்கத்துல ஒருத்தர் கிரெடிட் கார்டு வாங்கினவர் கூட பிரச்சனை ஆனதுனால, பெரிய தகராறு ஆனதுனால அவங்க அந்த ஆபீஸ் காலி பண்ணிட்டு அக்னிதா பார்க்கு இருந்த அந்த பெருங்குடியில் இந்த ஆபீஸ் மாற்றி இப்ப பேரூர் வந்திருக்காங்க. ஆக்சுவலி SBI கார்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஹெட் ஆபீஸ் வந்து பேசுறோம். போரூர்ன்றது ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட், ஒரு 20 பேர் நடத்துற ஒரு ஆபீஸ் தான் இது. இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ட்ரைனிங், வெல் ட்ரைன்டு, எப்படி ட்ரிட்டனிங் பண்ணணும், எப்படி ஒருத்தர் போய் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், பணம் எப்படி வாங்குறது, இந்த கொடுக்குற ட்ரைனிங் தான் இங்க. இங்க வேலை செய்யற அனைத்து நபர்களுமே, பெண்களும் ஆண்களும் மூளைச்சலவை செய்துதான் அவங்களை வந்து கொண்டு வருவாங்க இந்த ஸ்டேட்டஸ்க்கு. ஸோ ஒரு கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தவிர ஹெட் ஆஃபீஸ் கிடையாது. SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா ஹரியானா டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய ஒரு குர்கான் அப்படின்ற இடத்துல கொண்ட இடத்துல தான் இந்த ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் நடக்கிற இடம் நியூ டெல்லி. ஸோ இவங்களுக்கு இந்த பேரூர் பிரான்ச்சுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, புரியுதுங்களா. ஸோ SBI கார்ட்ஸும் ஃபோன் பண்ணா நிச்சயமா டெல்லியிலோ இல்ல குர்கான்ல ஃபோன் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஹெட் ஆஃபீஸ். அதுதான் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் இப்போ வந்து 60 days பேஸ்ல வேலை செய்யறாங்க. 60 நாளுக்கு ஒரு தடவை மாறிடுவாங்க, வேற ஒருத்தர் வந்துருவாங்க. நம்பர் இருக்கிறது எல்லாமே ஃபேக் நம்பர்ஸ். அதுல ஒரு நம்பர் கூட ஒரிஜினல் நம்பர் கிடையாது. அந்த நம்பர்ல தான் பேசுவாங்க. அதனாலதான் சைபர் கம்பெனி கொடுக்கும் போதோ அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியே மறந்து போகுது. ஸோ அதனால அந்த நம்பர் 1 இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நம்ம SBI கார்ட்ஸ். இவங்க தான் வந்து பொதுமக்களை த்ரிட்டனிங் பண்றதுல நம்பர் 1 இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோட்டாக் மஹேந்திரா பேங்க். இது மேல 62 ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விக்ரஸா இருக்கு அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே. இவங்க எல்லாருமே இந்த பேண்டியன் ரோடு எக்மோர்ல இருந்து பேசுறவங்க தான். இந்த எக்மோர் பேண்டியன் ரோட்ல இருக்கிறது கோட்டாக் மஹேந்திரா, அதுவே ஹெட் ஆஃபீஸ் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, கார் லோனு,
அந்த மாதிரி இது ஹெவி வெஹிக்கிள், ஆட்டோ லோனு இதெல்லாம் கொடுக்குறத கலெக்ஷன் பண்றது மட்டும் தான் எங்க வேலை. இங்க பாத்தீங்கன்னாலும் இவங்க ரெகுலர் பேசிஸ்ல கிடையாது, இவங்களே வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் பேசிஸ்ல தான் இங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ எங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்றது முக்கியம். இந்தியாவிலே ஒரு லீடிங் நிறுவனமா இருக்கக்கூடிய இந்த கோட்டக் மகேந்திரா வந்து பாத்தீங்கன்னா லோனுக்கு கச்சமா கொடுத்துருக்கு இல்லைன்னு சொல்லல. அதே சமயம் ரிட்டர்னிங் பண்றதுலயும் 52 இருக்குது. இந்த மேலேயும் பாத்தீங்கன்னா 62 கம்பெனிஸ் இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிருக்கோம். இந்த கோர்ட்டுக்கு ஏன் வந்திருக்கோம், ஹைகோர்ட்டுக்கு, அதுன்றதை பின்னாடி சொல்றேன். இதோட நம்பர் 3 அப்படின்ற இடத்துல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் நம்பர் 3 இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா நூதனமான மிரட்டல், நூதனமான, ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வெல் எஜுகேட்டட், இவங்க வெல் ட்ரெயின்டும் கூட. ஸோ இவங்க வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க் பாத்தீங்கன்னா 48 ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எங்கிட்ட இருக்கு, கொடுத்துருக்கா, அந்த காப்பீஸ் எங்கிட்ட இருக்கு. அவங்க வந்து பிரைவேட்டா பாதிக்கப்பட்டது நம்ம சேனல் எழுதி வச்சிருக்கோம், அந்த காப்பீஸ் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்துல இந்த பிரான்ச் இருக்கு. இவங்களும் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வல்கரான பிரிட்டியான வேர்ட்ஸ், அப்புறம் குடும்பத்தை வந்து அவமானப்படுத்துறது, அப்புறம் சொந்தக்காரன் மிரட்டி நாங்க பணம் வாங்கணும்னு சொல்ற எல்லா வேலையும் பண்றாங்க. ஈவன் கார்பரேட் பேங்கா இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் பிஹேவியர்ல வந்து நம்ம 3வது இடத்துல இருக்கிறது ஆக்சிஸ் பேங்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க் ஃபர்ஸ்ட் நெல்சன் மாணிக்க ரோட்ல இருந்து. ஏற்கனவே வந்து இங்க பாத்தீங்கன்னாக்கா வழக்கறிஞர்களுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை பல காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் இந்த மாதிரி மிரட்டுறதுன்னா அப்புறமா ஓடி போயிடுவாங்க. இந்த பைந்தாங்கல் பேங்க்ல நம்பர் 1 இந்த ஐசிஐசிஐ பேங்க். இதுல பாத்தீங்கன்னா 52 தான் இதோட பிரான்ச். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பேங்க் ஆஃப் மதுரான்ற பேர்ல இருந்தது கும்பகோணத்துல, அதுதான் பேசு. அதுக்கப்புறம் தான் அது ஐசிஐசிஐ மாறிச்சு. அதோட சிஓல இங்க கிடையாது. முதல்ல அந்த ஓன் வந்து இல்லவே இல்லை, வெறும் கலெக்ஷன் வச்சு வேலை நடத்திட்டு இருக்காங்க. 52 இருந்து போன் வந்தா உஷாரா இருங்க. ஏன்னா அவங்க பேச வார்த்தையை தடாலடியா பேசுவாங்க. லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் அசிங்கமான வார்த்தைகள் பேசுறதுல நம்பர் 4 இருந்தாலும் சரி, மிரட்டுறதுல ரிட்டர்னிங் பண்றதுல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் 33 கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆம்புட்ஸ்மேன் கம்ப்ளைண்ட் வர நிறைய இருக்கு. பேங்கிங் ஆம்புட்ஸ்மேனை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 5 டாப் போஸ்டர் இருக்கு இந்த 5 வங்கி. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா சமீபத்தில் பாலிமர் நியூஸ்ல கூட பாத்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட் ஒரு லேடியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அவங்க ரெக்கார்டிங் ப்ரூஃபோட கொடுத்ததுனால அவர்